என் தங்கமே, உன் அப்பன் இந்த கருப்பன் இன்று உன்னிடத்தில் ஒருவரை பற்றி பேசிவிட வேண்டும். என் குழந்தையே, நான் உனக்காக சொல்ல வந்திருக்கின்ற விஷயம், இந்த கருப்பன் நானும் இப்படி உன்னிடம் பேச வேண்டும் என்ற ஒரு நிலைமை வரும் என்று எதிர்பார்க்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பற்றிதான் இந்த கருப்பன் உன்னிடம் பேச வந்திருக்கிறேன். என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் உன்னை சுற்றி இருக்கும் விஷயங்களினால் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி எல்லாமும் உன்னை தேடி வரும் ஒவ்வொரு உண்மைகளையும் நிச்சயமாக உனக்கு சொல்லும். கருப்பன் இருக்க இனி எதை பற்றிய கவலைகளும் உனக்கு தேவையில்லை. அதே நேரம் கருப்பன் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ நிறைவாக முழுக்க என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலமும் இந்த நேரமும் உன்னை ஆட்டி படைக்கும் ஒரு சில விஷயங்களை நிச்சயமாக உனக்கு என்னவென்று சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. கருப்பன் இருக்க இனி எதற்கும் என் பிள்ளை நீ கலங்கக்கூடாது. தெய்வம் இருந்து உன்னை வழிநடத்தும் இந்த நேரம் உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பனின் அன்பும் நம்பிக்கையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன தந்திருக்கிறது என்பதனை சற்று புரிந்து கொள். அப்படி இருக்கும் பொழுது நான் ஒருவரை பற்றி உன்னிடம் பேச வேண்டும், அதையும் ரகசியமாக சொல்ல வேண்டும் என்று நான் சொல்கிறேன் என்றால் அதற்கான காரணங்களையும் காரியங்களையும் கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையை உனக்கே என்று முழுமைப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னோடு தான் இத்தனை நாளும் நான் பயணம் செய்திருக்கிறேன். உன்னை சுற்றி வரும் பல விஷயங்களை நான் என்னவென்று புரிந்திருக்கிறேன். இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரும் இந்த மனிதர்களை எல்லாமும் நான் கண்டுவிட்டேன். யார் உனக்கு என்ன கொடுக்கிறார்கள், எப்படிப்பட்ட விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்பதனை எல்லாமும் நான் பார்த்து விட்டேன். இனி என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக கருப்பன் முன்னின்று ஒரு விஷயத்தை சொல்லும் இந்த நேரம் கருப்பன் தருகின்ற விஷயங்கள் உன் வாழ்க்கையை எப்படி மாற்றுகிறது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் ஒருவரை பற்றி நான் உன்னிடத்தில் ஒருபோதும் குறை சொல்ல மாட்டேன். எந்த சூழ்நிலையிலும் ஒருவரை பற்றிய விஷயங்களை நான் ஒருபோதும் உன்னிடத்தில் சொல்ல நினைக்க மாட்டேன். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பது எல்லாமும் ஒருபுறம் இருக்க, உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்கள் அத்தனையிலும் ஒட்டு மொத்தமாக உன்னை சூழ்ந்து வரும் பல பிரச்சனைகளை நான் தேடி தீர்த்து கொண்டிருக்கிறேன். நீ வேண்டுமானால் சில பிரச்சனைகளை கிடப்பில் போட்டிருக்கலாம், ஆனால் கருப்பன் நான் அப்படி போட முடியாது. ஏனென்றால் இந்த பிரச்சனை மீண்டும் தொடரும் பொழுது என் பிள்ளை நீ எந்த அளவிற்கு வருத்தமடைவாய் என்பதனை நான் அறிவேன். நீ எந்த அளவிற்கு காயங்களை தூக்கி சுமப்பாய் என்பதனை நான் அறிவேன். உன்னோடு நான் இருக்கும் இது போன்ற நேரமும் காலமும் உன்னை தொடரும் இந்த மாற்றத்தை நிச்சயமாக உனக்கு சரியாக சொல்லித்தரும் என்பதனை நீ மறக்காது. என் குழந்தையே, உண்மையாக இருக்கிறாய் என்று சொல்லி நீ ஊமையாக இருந்து விடாதே. உன்னை மதிக்க மாட்டார்கள், மிதித்து விடுவார்கள். தேவையான இடத்தில் பேச வேண்டியதை பேசித்தானாக வேண்டும். அளவான அமைதியை பழக வேண்டும். அளவுக்கு மீறிய அமைதி அடிமைத்தனமாக மாறிவிடும் என்பதனை மறக்கக்கூடாது. என்ன நடந்தாலும் இந்த கருப்பன் சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒட்டுமொத்த விஷயங்களையும் ஒரு சேர நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கென நான் கொடுக்கும் இந்த உண்மைகளை நீ உணர்ந்து விட்டாலே போதும். இனி எல்லாமும் ஒரு நாள் உனக்கு சரியான ஒன்றை நிச்சயமாக தந்துவிடும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கிறேன் என்பதனை தெரிந்து கொண்டு இந்த கருப்பன் உன்னோடு வருகிறேன் என்பதனை புரிந்து கொண்டு நீ எப்பொழுதும் போல மிகுந்த மகிழ்ச்சியோடு இருந்து விட்டால் அது போதும். இந்த சந்தோஷமே உன்னை மேலும் மேலும் சிறப்பாக வாழ வைக்கும் என்பதனை மறக்காது. மீண்டும் மீண்டும் இந்த வாழ்க்கை உனக்குரிய விஷயங்களை நடத்தும் என்பதனையும் நீ மறக்காது.
எந்த தேவையிலும் இந்த கருப்பன் இருக்கும் பொழுது ஒன்றை மட்டும் புரிந்து கொள். அடிக்கு மேல் அடி விழுகிறதென்று அதிர்ந்து போகாது. பொறுமை கொள். சிதையுறாமல் சிலை இங்கு சாத்தியம் கிடையாது. அடிக்க அடிக்கத்தான் கல்லும் சிலையாக மாறும் என்பதனை நீ மறக்காதே. என் குழந்தையே, உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் காலமும் உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் நிறைவாக சொல்லும் என்பதனை நீ மறக்காது. உன் மனதில் நின்று நான் பேசுகின்ற சில விஷயங்களை நீ எப்பொழுதும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னை நான் அறிவேன். இந்த கருப்பன் நான் உன்னுடைய மனநிலையை நான் அறிவேன். உனக்கு என்ன நடக்க வேண்டும், ஏது நடக்க வேண்டும் என்பதனையும் நான் அறிவேன். நீ எதற்கு ஆசைப்படுகிறாயோ அந்த ஆசைகளை எல்லாமும் உனக்கு சரியாக்கி கொடுக்க வேண்டும் என்பதனையும் நான் அறிவேன். ஒவ்வொன்றையும் கருப்பன் பார்த்து பார்த்து உனக்கு தந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம், இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்னவாக மாறப்போகிறது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளப் போகிறாய். உனக்கான தேவைகளோடும் உனக்கான திருப்பங்களோடும் நான் உன் முன்னால் நிற்கும் இந்த நேரம் உன் மாற்றங்களை கொண்டு உன்னை உருவாக்கிவிடும் என்பதனை மறக்காதே. ஆசைப்பட்ட விஷயங்களோடு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நன்மைகளையும் நம்பிக்கைகளையும் நாம் தேடிக்கொண்டிருக்கும் பொழுது இவை எல்லாவற்றிற்கும் ஒரே பதில்தான் கிடைக்கும். என்ன பதில் தெரியுமா? முயற்சி இருந்தால் எதுவும் சாத்தியம் என்ற பதில்தான் கிடைக்கும். முயற்சி செய்து விட்டால் முடியாதது என்று இங்கு எதுவும் இல்லை என்ற பதில்தான் கிடைக்கும். உன்னுடைய முயற்சிக்கான ஒவ்வொரு பதிலும் நிச்சயமாக உன்னை தேடி வரும் என்பதனை நீ மறக்காதே. எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதனை தாண்டி ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம் என்பதை பொறுத்து இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு அதிர்ஷ்டமும் ஒருவரை தேடி வரும். உனக்கான அதிர்ஷ்டமும் உன்னை தேடி வருகின்ற நேரம் உனக்கு எந்த நாளும் நீ நினைத்தது சரியாக நடக்கும். என் பிள்ளையே, இத்தனை காலம் கிடைத்து எந்த ஒரு விஷயத்தையும் பத்திரப்படுத்தவில்லை. இனிமேல் கிடைக்கக்கூடிய விஷயங்களையாவது நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தையாவது இனிமேல் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. உன்னோடு இருக்கும் இந்த கருப்பனுக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து உனக்கு எல்லாவற்றையும் சரியாக சொல்லி சொல்லி உன்னை நல்வழிப்படுத்தி இந்த கருப்பனுக்கு போதும் போதும் என்றாகிவிட்டது. அப்பன் சலித்து கொள்ளவில்லை. நீ இன்னமும் சரியாகி வரவில்லை என்றுதான் கருப்பன் சொல்கின்றேன். எதனால் கருப்பன் இப்படி எல்லாமும் பேசுகிறார் என்று நீ நினைக்கலாம். ஏனென்றால் பல முயற்சிகளை எடுத்த பிள்ளைகள் வாழ்க்கையில் வெற்றியை பெறாமல் இல்லை. ஆனால் நான் அப்படி செய்தேன், நான் இப்படி செய்தேன் என்று சொல்லி பேச்சில் மட்டுமே இருக்கக்கூடிய பிள்ளைகள்தான் இன்னமும் அந்த கஷ்டத்தை தாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்றும் ஏதுவென்றும் வெளியில் சொல்ல முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாமுமே ஒரு நிலையில் இந்த வாழ்க்கையை உனக்கென கொண்டு வந்து கொடுத்திருக்க வேண்டும். உன் விருப்பம் போல இங்கு எல்லாமும் மாறி இருக்க வேண்டும். உனக்கான நேரத்தை நிச்சயமாக இந்த வாழ்க்கை என்றோ உனக்கு சரியாக செதுக்கி இருக்க வேண்டும். இதையெல்லாமும் புரிந்து கொண்டும் தெரிந்து கொண்டும் நீ வாழ நினைக்கும் இந்த வாழ்க்கையை எப்பொழுதும் நீ தொலைக்கக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்லதொரு விஷயங்களை நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு உணரும் இந்த காலம், நல்லதொரு நேரங்களை நாம் எப்பொழுதும் தெரிந்து கொள்ளும் இந்த காலம் உனக்கு மேலும் மேலும் பல ஆச்சரியங்கள் உனக்கு நடந்தே தீரும் என்பதனை நீ மறக்காதே. என்றும் எப்பொழுதும் உன்னோடு நான் தொடர்ந்து வருவது போல இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் நிலைத்திருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். உனக்குள் இருக்கும் எண்ணங்களுக்கு உயிரோட்டம் கொடுப்பதும் உனக்குள் இருக்கின்ற சிந்தனைகளுக்கு மறுவாழ்வு கொடுப்பதும் உன்னோடு இருந்து நான் உனக்கு சொல்லும் எல்லாவற்றையும்
நீ சரியாக புரிந்து கொள்வதும் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அதிர்ஷ்டத்தின் உச்சமாகவே இருக்கும் என்பதனை நீ மறக்காது. நான் சொல்லச் சொல்ல, இந்த கருப்பன் நான் சொல்லச் சொல்ல, இனி என்ன நடந்தாலும் அவை ஒவ்வொன்றையும் நீ உனதென்று புரிந்து கொள்ளவும், உன் வாழ்க்கை என்று தெரிந்து கொள்ளவும், உன் முன்னால் நின்று நான் சொல்லும் இந்த விஷயங்களை நீ எப்பொழுதும் கவனமாக எடுத்து கொள்ளவும் தயாராக இருக்க வேண்டும். கருப்பனின் அன்பு உனக்கு கொடுப்பதை நீ உணர்ந்து விட்டால், இந்த கருப்பனின் அன்பு உனக்கு தருவதை நீ தெரிந்து கொண்டால், யார் யார் உன் வாழ்க்கையில் என்னென்ன நிலையில் இருந்து உன்னை வாழ்க்கையில் தொடர்ந்து வருகிறார்கள் என்ற ஒரு விஷயம் நிச்சயமாக உனக்கு தெரிந்துவிடும். ஒவ்வொருவரை பற்றிய உண்மைகளும் உனக்கு நிச்சயமாக புரிந்துவிடும். உன்னோடு நான் இருப்பது போல, இந்த கருப்பன் நான் உன்னை தொடர்வது போல, உன்னுடைய மனநிலையில் நின்று நாம் பேசுகின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ முழுக்க முழுக்க தெரிந்து கொள்வது இந்த வாழ்க்கையில் உன்னை மாற்றட்டும், உன்னை முழுமையாக கரை சேர்த்து விடட்டும். எல்லா நிலையிலும் என் பிள்ளை யோசிக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனதாக போகிறது. உன் மனதில் நின்று இந்த விருப்பங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையை உனக்கென கை கொடுத்து தூக்கிவிடப் போகிறது என்பதனையும் நீ மறக்காதே. எதிர்பார்த்து நின்று இந்த வாழ்க்கையில் நாம் தொலைத்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி உனக்கு முழுமையான மனநிறைவை கொடுக்கும், முழுமையான தெளிவை உனக்கு கொடுக்கும், அதிர்ஷ்டத்தை என்றும் என்றென்றும் உன் வசமாக்கி கொடுக்கும். நான் ஒருவரை பற்றி இன்று சொல்கிறேன். நீ யாரிடத்திலும் இவரை பற்றிய சில விஷயங்களை நீ பகிர்ந்து கொள்ளாதே. உனக்கு நடக்கக்கூடிய சில விஷயங்களை இனி யாரும் தெரிந்து கொள்ள வேண்டாம். உன் வாழ்க்கையில் நடக்கும் சில உண்மைகளை இங்கு யாரும் உணர வேண்டாம். ஏனென்றால் உனக்காக நடக்கும் சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே உன்னை தெளிவுபடுத்தி கொண்டே இருக்கும். இந்த நேரம் எல்லா விஷயங்களிலும் என் பிள்ளை நீ மனமுடைந்துதான் போயிருக்கிறாய். எந்த ஒரு விஷயத்தையும் செய்து முடிக்கும் முன்னம் நாம் அதனை யாரிடமும் சொல்லிவிடக்கூடாது. பொறாமை எண்ணங்கள் அதிகமாக கொண்ட பிள்ளைகள் இங்கு உன்னை சுற்றி இருக்கிறார்கள். எந்த ஓரிடத்திலும் உனக்கு ஒரு நன்மை நடந்துவிடக்கூடாது என்பதில் இவர்கள் கவனமாக இருக்கிறார்கள். உன்னை தொடர்ந்து நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ அடைகின்ற ஒவ்வொரு துன்பங்களையும் பார்த்து பார்த்து இவர்கள் ரசிக்கிறார்கள். இதுபோன்றெல்லாமும் இந்த விஷயங்கள் நடக்காமல் நீதான் புரிந்து கொள்ள வேண்டும். சுற்றி நடக்கும் இந்த விஷயங்களை எப்படி எல்லாமும் இந்த மனிதர்கள் கையாளுகிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு ஒரு நல்லது நடக்கப் போகிறது என்றவுடன் பொறாமை எண்ணங்கள் கொண்டு இவர்கள் உனக்கு நடக்கும் நன்மைகளை எல்லாமும் தடுத்து நிறுத்த எடுக்கும் முயற்சிகளை கருப்பன் தெரிந்து கொண்டதனால்தான் இதை உனக்கென நான் சொல்ல வருகிறேன். இதை உனக்கென நான் எப்பொழுதும் தந்துவிட எண்ணுகிறேன். கருப்பன் உன்னோடு நின்று எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையில் நீ அனுபவிக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் தேடி தேடி கொண்டு வந்து உனக்கு கொடுக்கும் பொழுது இனி எதையும் புரிந்து கொள்ள நீ எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் தெரிந்து கொள்ள நீ எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நல்லது வேண்டவும் நல்ல விஷயங்களை உணர வேண்டவும் கருப்பன் சொல்லும் இந்த பாடங்கள் ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் தெளிவாக புரிந்து கொள். நான் இருக்கும் நேரம் உனக்கு எந்த நாளும் முழுமையான வெற்றிகள் கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். எப்பொழுதும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை நடத்துகின்ற இது போன்ற விஷயங்கள் இந்த கருப்பனால்
உன்னை சுற்றி வந்து சரியாக உனக்கு நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. சரியான நேரத்தில் இந்த வாழ்க்கையை உனக்கு என்னவென்றும் ஏதுவென்றும் செதுக்கி கொண்டிருக்கிறது. இந்த கருப்பன் உன்னிடம் பேச வேண்டியவர் அப்பன் முருகன். முருகனை பற்றி சில நாட்களாகவே நான் உன்னிடம் பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன். என் குழந்தையே, அதிலும் குறிப்பாக நாளைய தினம் வளர்பிறை சஷ்டி. அது மட்டுமல்லாமல் நாளைய தினம் செவ்வாய்க்கிழமையினுடைய விடியல். செவ்வாய்க்கிழமையினுடைய நாளில் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் பல விஷயங்களை நாம் சரியாக புரிந்து கொள்வதும் என்னவென்றும் ஏதுவென்றும் நாம் தெரிந்து கொள்வதும் கந்தனின் அருளோடு இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கவிருக்கின்ற பல நல்ல விஷயங்களை நீ என்னவென்று நடத்தி கொள்வதும் மிகவும் அவசியம். எதையுமே நாம் சட்டென்று விட்டுவிட முடியாது. எந்த ஒரு விஷயத்தையும் நாம் தெளிவில்லாமல் தொலைத்து விட முடியாது. கருப்பன் சொல்ல சொல்ல உன்னை சுற்றி பல நல்ல விஷயங்கள் கந்தனின் அருளால் உனக்கு நடத்தப்பட்டிருக்கிறது என்பதனை நீ மறுக்கவும் முடியாது. உனக்கே என்று நான் கொடுக்கும் இந்த காலங்களில் நீ ஒவ்வொன்றையும் தெளிவாக புரிந்து கொள்ளும் பொழுது உனக்கு நடக்கும் பல உண்மைகள் நிச்சயமாக என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருப்பதை நீ எதிர்கொண்டு வாழ்ந்து விடுவாய் என்பதனையும் மறக்காது. அப்படி அன்போடும் அருளோடும் இனி உன்னை இந்த சூழ்நிலையில் நான் உருவாக்கும் பொருட்டு எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் உன் வாழ்க்கையில் அப்பன் முருகனின் பங்கு அதிகமாக இருக்கிறது. கந்தனின் அருளோடு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றியை நீ ருசி பார்க்க வேண்டிய நேரம். வெற்றியை ஒருமுறை ருசி பார்த்தால்தான் மீண்டும் மீண்டும் அந்த வெற்றியை தேடி உன் மனது சென்று கொண்டே இருக்கும். அதனால் இதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது. தெரிந்து கொள்வதும் புரிந்து கொள்வதும் இந்த வாழ்க்கை நிலையை அறிந்து கொள்வதும் எப்பொழுதும் உன் வசமாகும் இந்த வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்கும் இந்த நேரமும் எல்லாமும் இந்த தெய்வத்தின் அருளால் உனக்கு சரி செய்து கொடுக்கப்படும் என்பதனை மறந்து விடாதே. கருப்பன் சொல்வது போல கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கை உனக்குள் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை தெரிந்து கொள். உனக்கென எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். நம்பிக்கையோடு இந்த கருப்பன் உனக்கு தருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ தெரிந்து கொண்டால் இனி நடக்கும் எல்லாவற்றிலும் உன்னை சூழ்ந்து வரும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் சரியாகவே உனக்கு ஒவ்வொரு மாற்றங்களையும் கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். நல்லதை நினைத்தால் இங்கு நல்லதே நடக்கும். கருப்பனின் அருளால் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ தெரிந்து கொள்ள எப்பொழுதும் போல பெருமகிழ்ச்சியோடு இருக்க நீ கற்றுக்கொண்டால் அது போதும். அப்பன் சொல்வது என்றும் இனி இந்த வாழ்க்கையின் முழுமையான தெளிவை உனக்கு கொடுக்க வரும் என்பதனை நீ மறக்காதே. நான் சொல்ல சொல்ல எல்லாமும் உனக்கு சரியாக நடக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நான் இருக்கிறேன் என்ற எண்ணம் உனக்குள் இருக்கும் வரை அப்பன் சொல்லும் விஷயங்கள் உன் மனதிற்குள் ரகசியமாக இருக்கட்டும். கந்தன் உன்னை தேடி வருகிறார் என்று சொன்னால் சுற்றி இருப்பவர்கள் உன் மீது கண் வைத்து விடுவார்கள் அல்லவா? உனக்கு ஒரு நல்லதை நடத்த இவர்கள் நிச்சயமாக அதனை தடுத்து நிறுத்துவார்கள் அல்லவா? என்னவென்றும் ஏதுவென்றும் எல்லாவற்றையும் நீ புரிந்து கொள்ளும் நிலையில்தான் இந்த வாழ்க்கையும் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. நல்ல காலம் பிறக்கும் இந்த நேரம் உனக்கு என்றும் உன் வெற்றியை போற்றி பாடும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நாளிலும் இனி இந்த வாழ்க்கை உனக்குரிய தேவைகளை சரியாக உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நம்பிக்கையோடு இருந்தால் என்றுமே உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எதையும் நினைத்து இனி எப்பொழுதும் நீ கலங்காதே. அப்பன் இருக்க என் பிள்ளை, நீ எதற்கும் மனம் குழம்பாதே. உன் வாழ்க்கை உனக்கென்ற ஒரு மாற்றத்தை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் இந்த நேரம் எல்லாமும் உனக்கு சரியாகவே நடந்து முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் போல மனதில் மகிழ்ச்சி கொண்டு நீ வாழ பழகு. தேடி வந்த தெய்வம் உன் வாழ்க்கையை மாற்றும் நேரம். நீ எதையும் அவ்வளவு சுலபமாக விட்டு விடாதே. எல்லாமும் மாறட்டும். எல்லா விஷயங்களிலும் உனக்கான தீர்வுகளும் உன்னை வந்து சேரட்டும் என்பதனை நீ மறக்காதே. என் தங்கமே,
இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.